வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்ட் தமிழ். ஈஸியாக மட்டன் பிரியாணி செஞ்சு காட்டுறேன் வாங்க. இப்போ மட்டன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே பார்த்துக்குங்க. 1 கிலோவுக்கு உண்டானது நான் சீரக சம்பா அரிசியில் தான் மட்டன் பிரியாணி பண்ணுறேன். 1/2 கிலோ பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்குங்க. ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுங்க. ஒரு 6 பச்சை மிளகா, ஒரு 100 கிராம் பூண்டு உளித்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, தக்காளி 6 தக்காளி, 1 கப்பு தயிர், புதினா 1 கட்டு ஃபுல்லாக அதனால் கழுவி வச்சுக்குங்க. பாருங்கள், பிரியாணி அரிசி, சீரக சம்பா பிரியாணி அரிசி, அதெல்லாம் நம்ம இது ஈஸியாக பண்ணுறது. குக்கர் வச்சுக்குங்க. கடலெண்ணெயும் நெய் ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணுவேன். அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது பிரியாணி நல்லா டேஸ்டியாக இருக்கும், பிசு பிசுப்பு வராது. உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்க. நான் 2 ஸ்பூன் நெய் தான் ஊற்றுறேன். அதில் நம்ம எடுத்து வச்சதெல்லாம் நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோமோ அதெல்லாம் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிறதே நம்ம பண்ணுறது தான். எதுவுமே அரைக்க வேண்டிய பொருளே இல்லை ஈஸியாக பண்ணுறது தான். வீட்டில் இருக்கிறது சோம்பு, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வெங்காயம் நம்ம எடுத்து வச்ச வெங்காயம், தக்காளி, இப்போ புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்குங்க. நல்லா வதக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு வதக்கினா தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும், இல்லாட்டி பச்சை வாசமாக இருக்கும். கொஞ்சம் நம்ம எடுத்து வச்ச தக்காளியும் அதில் போட்டுக்குங்க. நல்லா போட்டு அதையும் நல்லா கலக்குங்க. எந்த அளவுக்கு நம்ம கலக்கிட்டே இருந்தால் அந்த அளவுக்கு நம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். பார்த்திங்களா, தக்காளி நம்ம எடுத்து 1 பவுல் தக்காளி போடுறேன். தக்காளி நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா தக்காளி நம்ம ஒன்றா பெருசாக தான் கட் பண்ணிக்கணும். தக்காளி கட் பண்ணிவிட்டு நல்லா கலக்குங்க. கலக்கும்போது அது வேகணும். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க. நல்லா வெந்துக்கும் தக்காளி. எந்த அளவுக்கு அது மசியுதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட்டாச்சு. போடாமல் அது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. அது பார்த்திங்களா, நல்லா எண்ணெய் உங்களுக்கு பத்தலாட்டி எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் நான் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றிக்குங்க. பார்த்திங்களா, நல்லா வேகுது. அப்புறம் பொடியெல்லாம் போட்டு மட்டன் பிரியாணினா மட்டன் பொடி போட்டுக்கு ஒரு 3 ஸ்பூன் மட்டன் பொடி போட்டுக்குங்க. அதை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. கலக்கி விட்டதுமே அப்புறம் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் போட்டு கலக்குங்க. 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ. கரம் மசாலா 1 ஸ்பூனு, சீரகப்பொடி 1 ஸ்பூனு. சீரகப்பொடி போட்டால் மட்டன் பிரியாணி நான் போடுவேன். நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே தான் எல்லாம் போடுறது. அப்புறம் நம்ம வேக வச்சு ஒரே ஒரு விசில் விட்டுங்க. மட்டன் எந்த மாதிரி வேகுமோ அந்த உங்களுக்கு தெரியுமில்ல, ஒரு விசில் 2 விசில் போட்டு ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சுக்குங்க. புதினா 1 கட்டு கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த புதினா கட்டு 1 கட்டு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா போட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. புதினா நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லது, நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். அது போட்டு கலக்கிட்டே இருங்க. அது அப்படியே நல்லா வெந்துட்டே இருக்கும்போது 1 கப்பு தயிர், கொஞ்சம் புளிச்ச தயிராக ஊற்றுங்க. 1 1/2 வரைக்கும். நம்ம தயிர் எதுக்கு ஊற்றணும்னா மட்டன் பிசு பிசுப்பாக இருக்காது. அதுக்கு தான் தயிர் ஊற்றணுமே. உப்பு நம்ம இன்னும் உப்பு போட்டுக்கணும். அப்புறம் வேக வச்ச மட்டன் தண்ணி 1க்கு 1.5, 1 கிலோ நான் அரிசி போட்டிருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் போடணுமோ போட்டுக்கோங்க. 1க்கு 1.5 தண்ணி ஊற்றி அந்த தண்ணி அந்த 6 டம்ளர் இருந்தானா நம்ம வெறும் தண்ணி எந்த அளவுக்கு நம்ம 1க்கு 1.5, 1 கிலோவுக்கு 5 டம்ளர் வருதுங்க அரிசி. 1க்கு 1.5 ஊற்றிக்குங்க. ஊற்றி அந்த கணக்கு வச்சு விட்டு அதை நல்லா கலக்கி விட்டுக்குங்க. கலக்கி விட்டு உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் அரிசி ஒரு கொதி வந்ததுமே அரிசி போட்டு மொல்லமாக கலக்கணும். ரொம்ப கலக்கினீங்கன்னா உடஞ்சிரும். நம்ம மொல்லமாக இப்படி அப்படின்னு கலக்கி இப்படி எடுத்து நம்ம விட்டோன்னா எல்லாமே பரவிக்கும். அப்புறம் குக்கர் போட்டு ஒரு விசில் விசில் போட்டுருங்க. ஒரே விசில் இறக்கிடுங்க. இறக்கிடுமே நம்ம உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நெய் ஊற்றிக்குங்க. நெய் ஊற்றி பார்த்தீங்களா நல்லா வருது. என் வீட்டில் பண்ணுற பிரியாணி கடையில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.